உலகத் தமிழர்கள் அனைவரையும் தற்போது காசாவுடைய போர், சிரியாவுடைய போர் மற்றும் ஹிஸ்புல்லா, இஸ்ரேல் இவைகளெல்லாம் இணைத்து ஒரு விரிவான இன்று காலை வந்த செய்திகளோடு உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். இந்த செய்தியில் ஜெருசலேம் போஸ்டினுடைய செய்தி, இஸ்ரேல் டைம்ஸ் மற்றும் சர்வதேச நாளேடுகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே உங்களுக்கு நான் தர காத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த போர் வேறு ஒரு வடிவத்தை அடைந்திருக்கிறது. அது ஒரு கவலையான பரிணாமம். அதே சமயம் காசாவில் இஸ்ரேல் இராணுவம் கொத்து கொத்தாக மக்கள் படுகொலைகளை, அவற்றில் குறிப்பாக அகதி முகாம்களிலும் கூட பாதுகாப்பான ஒரு ப்ரொடெக்ட் ஜோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட இடையிலை மண்டலத்திலும் கூட அவர்கள் தாக்குதலை நடத்துகிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான தாக்குதலை அவர்கள் நடத்துகிறார்கள். மனித உரிமைகள் எவ்வளவு மீற முடியுமோ அவ்வளவையும் இஸ்ரேல் காசாவிலே மீறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சர்வதேச அளவில் தடை செய்யப்பட்ட ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகளை அவர்கள் வீசியதை மனித உரிமை ஆணையம், அது மட்டுமல்ல அனைவரும் அதை காட்சிப்படுத்தக்கூடிய இஸ்ரேலுடைய வான்வெளி வான் படைகளின் அந்த அகோரமான கொடூரமான தாக்குதல் வெளியாகியிருக்கிறது. இது ஒரு நீண்ட காலத்திற்கு ஈகோசிஸ்டத்தை பாதிக்கும், மக்களை பாதிக்கும் என்பதையெல்லாம் நாம் அறியாமல் இல்லை. இந்த சூழ்நிலையில் சர்வதேசத்தில் மனித உரிமைகளை பேசுபவர்கள் இதை எப்படி அனுமதிக்கிறார்கள் என்பதை தாண்டி ஒரு அன்லிஸ்டு பம்பார்டு, அதாவது கட்டவிழ்த்து விடப்பட்ட மாபெரும் குண்டுவீச்சை இஸ்ரேல் இன்றைக்கும் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அதே போன்று இஸ்ரேலுடைய சர்வதேச அளவிலே டூர் சென்றிருக்கக்கூடிய அந்த படைகளை திரும்பி வருவதற்காக அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறதன் காரணம், இந்த படுகொலையிலே இவர்கள் முக்கியஸ்தர்களாக லெவஸ்கியா மற்றும் நெதர்லாந்து பல நாடுகளுக்கு இவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் உடனடியாக திரும்பி வர வேண்டும். ஏனென்றால் சர்வதேச மனித உரிமை ஆணையத்தை, நீதியை, ஜஸ்டிஸ் ஆஃப் லா என்று சொல்லக்கூடிய சட்டத்தின் நீதி முன் அனைவரும் சமமாக இருக்கும். அவர்கள் இந்த ஒரு பெரும் கொடூரமான ஜெனோசைடுக்கு பெஞ்சமின் நெதன்யாகுவை கைது ஆணை பிடிவாரண்டு அவருக்கு இடப்பட்டிருக்கிறது. அவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இப்பொழுது இல்லை என்றாலும் கூட இந்த கொடூரமான நிகழ்வுகளுக்கு அவர் பொறுப்பாவார் என்பதுதான் நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கிடையிலே ஹிஸ்புல்லா தன்னை நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரியூட்டர்ஸ் மூலமாக தன் கருத்தை தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட இதுகாரம் நடந்த போரில் 4000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களை ஹிஸ்புல்லாக்கள் இழந்திருப்பதாகவும், அதே சமயம் தற்போது இப்பொழுது அவர்கள் தனது பணிக்காக ஆட்களை ரெக்ரூட் செய்கிறார்கள். அதாவது புதியதாக போராளிகளை அவர்கள் தங்களுடைய அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்கா தனது இன்டெலிஜென்ஸின் மூலமாக கிடைத்த கருத்தை அவர்கள் பரப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ரெக்ரூட் செய்வதை தாண்டி இந்த ஆயுதங்கள் அவர்கள் எப்பொழுது கடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால், சிரியாவினுடைய விவகாரத்தை நான் இப்போ உங்களுக்கு பேசுவதற்கு முன்பு சிரியாவில் பஷர் அல் ஆசாத்தினுடைய அரசுக்கு ஏற்பட்ட நிலையை இதோடு நான் இணைத்து தான் பேச வேண்டும். ஏனென்று கேட்டால், ஹிஸ்புல்லா ஒரு வலிமையான ஷியா அமைப்பு, லெபனானை மையமாக கொண்டது. 2006 பெரிய அளவிற்கான தோல்வியை இஸ்ரேலுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். அதனுடைய மாபெரும் தலைவர்களான ஹசன் நசருல்லா, அலி கராரி மற்றும் பாத் ஷுக்கூர், இன்னும் கஷீம் ஷஃபியுத்தீன் போன்ற மூத்த தலைவர்கள், இன்னும் ஏராளமான பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்பு அவர்கள் வலிமையாக போராடி அவர்கள் தற்போது ஓரளவிற்கு வலிமை இழந்து இருப்பதாக மறுகட்டமைப்பு செய்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸுடைய கருத்து ஹிஸ்புல்லாவுடைய நிலையை எடுத்துரைக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் எப்படி என்றால், அவர்கள் ஒரு வலிமையான இராணுவ அமைப்பாக அவர்கள் சர்வதேச அளவிற்கு ஒரு தேசத்தை பாதுகாக்கக்கூடிய இராணுவமாக மாறியிருக்கிறார்கள் என்ற தகவலை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய 1,00,000த்திற்கும் மேற்பட்ட படைகளையும் 1,50,000த்திற்கும் மேற்பட்ட மிசைல்ஸ், அதாவது பலிஸ்டிக், சூப்பர்சோனிக், குறைந்த தூர வீச்சு குண்டுகள், ஆர்பிஜி செல்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மெகாவாவை
துவம்சம் செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது அவர்களுக்கு மறுகட்டமைப்பு செய்வதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், வெளிநாடுகளிலிருந்து தருவிக்கப்பட்ட உதிரி பாகங்கள், அதாவது நீங்கள் மிசைலை அங்கே இருந்து செய்து இங்கு கொண்டு வர முடியாது, அதே போன்று அந்த உதிரி பாகங்களுக்கான அனைத்து மெட்டீரியல், ரா மெட்டீரியலையும் அவர்கள் பர்ச்சேஸ் செய்து இங்கே வந்து வடிவமைத்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் தெரிவிக்கின்றது. ஆக அவர்கள் இந்த 60 நாட்களில் நடைபெற்ற இந்த ட்ரூஸில், அதாவது இந்த சீஸ்பேர் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் இஸ்ரேலுக்கு அவர்கள் நடந்ததில் அவர்கள் தங்களை மறுகட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அமெரிக்கா ஒற்றுக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுடைய வெப்பன் ஃபேக்ட்ரிஸ் மூலமாக தங்களை உறுதிப்படுத்தி வருகிறார்கள் என்ற செய்தியும் யுஎஸ்னுடைய இன்டெலிஜென்ஸ் தெரிவிக்கின்றது. இப்பொழுது இந்த நிலையில் ஒருவேளை இந்த நிலைகள் தொடருமானால் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் அடுத்த கட்ட போர் எழும்புமா என்பதை நாம் சொல்வதற்கு முன்பு, இதுவரை நடந்த போரில் ஒயிட் பாஸ்பரஸ் பல இடங்களில் அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாகவும் 918 ஹெக்டேர்ஸ் அளவுக்கான அஃபெக்டட் ஒயிட் பாஸ்பரஸினுடைய அட்டாக் இருப்பதாகவும், இது ஒரு ஸ்மோக் ரெயின் மூலமாக, அந்த புகை வெளியின் மூலமாக வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தப்பட்டது, சர்வதேசத்திற்கு காட்சிப்படுத்தப்பட்டு விட்டது. அதே போல இது மிக மோசமான விஷயம் என்பதை நாம் சொன்னோம். ஆக இதையெல்லாம் அமெரிக்கா கேட்பதற்காக தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் நான் இப்பொழுது உங்களுக்கு 2 விவகாரத்தை சொல்லப் போகின்றேன். ஒரு விவகாரம், காசாவில் போர் நிறுத்தத்திற்கான நிலைகளை தொடரக்கூடிய ஒரு சாத்தியம் தென்படுகின்றது. அதற்காக ஜெருசலேம் போஸ்ட் தனது கட்டுரையில் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இஸ்ரேல் டொனால்டு ட்ரம்பினுடைய, வருங்கால அமெரிக்காவினுடைய அதிபருடைய சொல்லை அவர்கள் செவிமடுத்து ஏற்றுக்கொண்டு ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டை, அதாவது எப்படியெல்லாம் நாம் செய்யலாங்கிறத வந்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கிய பணிகளை செய்வது கத்தாரும் மற்றும் எகிப்தும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த என்வே ஏன் என்று சொன்னால், எகிப்தும் கத்தாரும் அமெரிக்காவினுடைய கூட்டாளிகள். எகிப்து, கத்தார், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா. அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள், ஈராக்கில் சூடானியும் இவருடைய ஆள் தான், சிசியும் இவருடைய ஆள் தான், அமெரிக்காவுடைய ஆள் தான். ஈரானுடைய அதிபர் சுடானி, அதே போன்று சிசி, கிட்டத்தட்ட எல்லாமே இவருடைய ஆட்கள் தான். தற்போது பார்க்கின்ற அமெரிக்காவுடைய ஆட்கள் தான். இவருடைய ஆட்கள் என்றால் அமெரிக்காவுடைய ஆட்கள். தற்போது இந்த நிலையிலே துருக்கி கூட, எர்டோகன் கூட அமெரிக்காவினுடைய விசுவாசத்தை, நேட்டோவுடைய விசுவாசத்தை காட்டியிருப்பதாகவும் கூட செய்திகள் வந்திருக்கிறது. ஹவுதிகள், ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா, இவ்வளவுதான் அமெரிக்காவினுடைய கடும் வைரியாக இவர்களை நசுக்குவதற்கான அவர்கள் திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல், ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த கட்டமைப்பு, மூன்றாவது பலஸ்தீனத்தில் ஏற்படுகிற இந்த போர் அக்ரிமெண்ட்டை இன்னும் 60 நாட்கள், 45லிருந்து 60 நாட்களுக்குள் பலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவில் குண்டுவீச்சு நிறுத்தப்படும். அதற்கு பகரமாக இந்த ஹோஸ்டேஜஸை விடுதலை குறித்து டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பு செய்ததையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். நான் வருவதற்கு முன்பு தாங்கள் ஹோஸ்டேஜில் ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரைஸ் அப்படின்னு சொல்கிறார். இங்கே லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பாஸ்பரஸ் குண்டு தாக்குதலில் மடியாவிட்டாலும் செத்து சாகக்கூடிய அளவிற்கு கடும் வியாதிகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று பேராயுதங்களை ஆவியாக்கக்கூடிய உடம்புகளை, ஹியூமன் பாடியை அப்படியே ஃபயர் செய்யக்கூடிய அளவிற்கு வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு மனித உரிமையாக தெரியவில்லை. ஹோஸ்டேஜ் விடுதலை மட்டுமே அவர்களுக்கு மனித உரிமையாக தெரிகின்றது. தற்போது கத்தாரும் எகிப்தும் இந்த பீஸ் டாக்கில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெருசலேம் போஸ்டுடைய கருத்தின் அடிப்படையில் இதற்கான தெளிவுரையான ஒரு டிராப்ட வரிமுறையை பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான யூத இராணுவம், யூத குழு, யூத அரசாங்கம் ஹமாஸுக்கு அனுப்பியிருப்பதாகவும், ஹமாஸ் அதை சரிபார்த்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த விவகாரத்திற்காக அமெரிக்காவினுடைய வருங்கால பிரசிடென்ட் 2025-20 டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய
பிரசிடெண்ட்டாக இருப்பார். இது அப்படி என்றால் இப்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய அக்ரிமெண்ட்டு முடிவடைவதற்கு 8 நாட்களுக்கு முன்பே அவர் வந்து விடுகிறார். இந்த சூழலில் தான் ஹெல் ஃபயர் அப்படி இப்படி என்று கடும் போக்குவாத வார்த்தைகளையும் கூட அவர் பயன்படுத்தியிருந்தார். பெரும் அனர்த்தத்தை நீங்கள் உருவாக்கி விடுவோம் என்றெல்லாம் சொன்னார். இது ஒரு வன்குரோத்த நடவடிக்கைகளாகத்தான் தெரியப்படும் நடவடிக்கைகளாகவும் மிரட்டல் நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகின்றது. எல்லா நிலைகளிலும் விளைச்சத்தனமான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தி வருவதை குறித்து இவர்கள் ஒரு நியாயமான விவகாரத்தை பேசுவதாக தெரியவில்லை. இந்த விளைச்சத்தனமான தாக்குதல்கள் மக்களுடைய உயிர்களை எல்லாம் அமெரிக்கா நிறுத்த தயாராக இல்லை. தற்போது ஹமாஸோடு இந்த ட்ரூஸ், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஓரளவிற்கு சாத்தியமான கூறுகளை தென்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக மிக முக்கியமாக 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் ஆதம் பவுச்சர், மற்றவர் ஸ்டீவ் விட்காஃப். இந்த 2 பேரையுமே இந்த ஸ்டீவ் விட்காஃபை யார் நியமித்திருக்கிறார்கள் என்றால் டொனால்டு ட்ரம்ப் தனதுடைய ஸ்பெஷல் பீஸ்டாக்குக்கான ஒரு முகமையாளராக என்வேயாக நியமித்திருக்கிறார்கள். இந்த ஸ்டீவ் விட்காஃப் இதற்கான சந்திப்புகளை நடத்துகிறார். இந்த சந்திப்புகள் கத்தாரிலிருந்து நடைபெறுகின்றது. கத்தாருடைய அதிபரும் இதில் தீவிர ஆதரவு காட்டுகிறார். ஏற்கனவே கத்தாரில் ஹமாஸினுடைய தலைமையகம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவர்களோடு இவர்கள் பேச்சு நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சில் கத்தாருடைய ஹமாஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையத்தில் இந்த விவகாரம் ஒரு சாத்தியமான நிலையை அடையும் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கேற்றவாறு இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது இருக்கக்கூடிய பிடன் நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை. அவர்களோடு ஒரு கெட் டுகெதர் வித் டொனால்டு ட்ரம்போடு அவர்கள் இணைந்து இதில் செயல்படவில்லை. இப்பொழுது அரசாங்கம், ஜோ பிடனுடைய அரசாங்கம், ஆண்டனி பிளிங்டன் போன்றவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஜோ பிடன் இன்னும் எஞ்சிய ஒரு மாதத்தில் அநேகமாக அவர் நாட்டை விட்டு, அதாவது பதவியை விட்டு கீழிறங்க போகிறார். இப்பொழுது நமக்கு என்ன செய்தினா, ஜோ பிடன் சில வன்மமான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவருக்கு இனி வாக்கரசியலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, டெமோக்ராட் எது வேண்டாலும் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இவர் டொனால்டு ட்ரம்பினுடைய நெறிமுறைகள் எப்படி இருக்கும் என்று சொல்ல தெரியவில்லை. அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி செக்ரட்டரி, டிஃபென்ஸ் செக்ரட்டரி, எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸு, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அவர்கள் அப்பாயின்மெண்ட் செஞ்சிருக்கக்கூடிய என்வே, அதே போன்று இஸ்ரேலுக்கான அவருடைய அம்பாசிடர், கான்சுலேட்டில் இருக்கக்கூடிய அம்பாசிடர் எல்லாருமே யூதர்களுடைய ப்ரோ ஆக்டிவிட்டீஸ். அது மட்டும் இல்லாமல் யூதருடைய ஒரு தலைவராகத்தான், அவருடைய நட்புறவு நாடால் தான் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார். ஜெருசலத்தை தலைவராக அவருடைய கடந்த 2016-20 காலத்தில் அவர் அறிவிப்பு செய்தார். அதையும் நாம் இங்கே நினைவுபடுத்துகிறோம். இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டீவ் விட்காஃபும் மற்றும் ஆதம் பவுச்சரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு அநேகமாக சாத்தியக்கூறு இருக்கிறது. ஹமாஸ் இந்த போர் முடிவுக்கு ஒத்து வரும் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே இங்கே பார்க்கிறது, ஆதம் பவுச்சர் ஏன் டொனால்டு ட்ரம்பை முக்கியத்துவப்பட்ட ஒரு நபராக நியமிக்கப்பட்டார் என்றால், 2020க்கு பின்பு நடந்த மிகப்பெரிய சர்வதேச போர், 18 ஆண்டுகளுக்கு மேல் தோல்வி தழுவி தோராபுரா மலையிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் இழந்த நிலையிலும் நாட்டை விட்டு அஷ்ரஃப் கானி இடத்திலே ஒப்படைத்து விட்டு தோல்வியை சந்தித்தார்கள் தாலிபான்களோடு. இன்று தாலிபான்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல். இந்த நிலையில் மிக பங்குபணி ஆற்றியவர்கள். அப்படியே பல ஆயுதங்களை அவர்கள் விட்டுவிட்டு சென்றார்கள் அமெரிக்கா. அந்த ஆயுதங்கள் இப்பொழுது கூட சர்வதேச போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அது கூட ஹிஸ்புல்லா, ஹமாஸ் கையில் கிடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதம் பவுச்சர் தோஹாவில் இந்த பேச்சுவார்த்தையை தலிபான்களுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட மிக பெரும் பங்காற்றினார். ஆகவே தான் டொனால்டு ட்ரம்ப் ஆதம் பவுச்சரை தனது என்வேயாக தற்போது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையாக இந்த ட்ரூஸுக்காக அவர் நியமித்திருக்கிறார் என்ற செய்தியும், ஸ்டீவ் விட்காஃப் அவர் வேறொரு முனையிலும் வேலை செய்வதையும் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஆதம் பவுச்சர் 2 விவகாரத்தில் அவர் பணியாற்றியிருக்கிறார். ஒன்று, தலிபான்களோடு நடைபெற்ற அந்த நெகோசியேஷன். அது மட்டுமல்லாமல் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், இஸ்ரேலுக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கும் எதிரே நடந்த ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ், அதை இவர்தான் முன்னின்று செயல்படுத்தி வடிவமைத்ததில்
பெரும் பங்காற்றியவர் என்கின்ற அடிப்படையில் தற்போது இந்த ட்ரூஸ் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி வேறு முக்கியமான விவகாரம் என்னவென்றால், ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட பீஸ்டாக்காக இருக்குமா என்றால் அது 45லிருந்து 60 நாட்கள் தான் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நிறுத்தம். அது ஒரு நீண்ட தூரமாக 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்னானது அதை பற்றியெல்லாம் தகவல்கள் இல்லை. நிரந்தரமான போர் நிறுத்தம் என்பதுதான் அதற்காக வழிவகுக்கும். ஃபிடல்ஃபி கோரிடாவிலையும் நெஸ்டோமிலிருந்தும் முழுமையாக அவர்கள் சொல்வது நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். யூத படைகள் காசாவில் நீங்கள் வெளியேறிவிட வேண்டும். உங்களுக்கான 22,145 சதுர கிலோமீட்டர் உங்களுடைய தேசத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பாதுவும் ஹமாஸும் இணைகின்றோம். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆட்சியை உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய விவகாரம். இதற்கெல்லாம் தீர்வு காணாமல் 45லிருந்து 60 நாட்களில் ட்ரூஸை வைத்து அதற்கு பின்பு குண்டு வீச்சுகளை நடத்துவது எப்படி சாத்தியம் என்பது எனக்கு புரியவில்லை. அதனுடைய நிலைகளும் தெரியவில்லை. 2 தரப்புமே ரொம்பவே டயர்டாயிட்டாங்க. எல்லாருமே, இஸ்ரேல் டயர்டாயிட்டாங்க, ஹிஸ்புல்லா டயர்டாயிட்டாங்க. ஹமாஸ் சொல்லி மாளாது. அவருடைய தலைவர்கள் எஹியா சின்வார் போன்றவர்கள், இஸ்மாயில் ஹானி போன்றவர்கள், மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட பின்பும் அவர்கள் இன்றைக்கும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட சொன்னேன், அந்த அவர்களுடைய சுரங்க பாதையில் எழுந்து நிற்பதற்கு கூட வழி இல்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறது. அவர்களுடைய ரெபல்ஸினுடைய அந்த முகாம்களில் படுகொலை செய்யப்பட்ட 6 உடல்கள், ஹாஸ்டேஜினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 59 நேற்று பேரெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த சூழ்நிலை தற்போது அங்குள்ள நிலையாக இருக்கிறது. ஒன்று. இதற்கு பின்பு மிக முக்கியமாக நாம் இதோடு சேர்ந்து சிரியாவுடைய விவகாரத்தையும் பேசிவிடுகிறோம். அது தனிக்காணொலியாக ஒன்று போட்டாலும் சிரியாவில் எப்படிப்பட்ட சூழல் காணப்படுகிறது என்பதையும் நாம் இதோடு பொருத்தி தான் பார்க்க வேண்டும். ஆகவே இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் மிக மோசமான ஒரு சூழலை காணப்படுகின்றது. மற்றொரு காணொலியில் உங்களுக்கு நான் சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தத்தை குறித்தும் அது எப்படி இதோடு முடிய போகிறது, இதோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது, பிணைந்திருக்கிறது என்பதை நாம் பேசத்தான் காத்திருக்கிறோம். மிக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், பலஸ்தீனத்தில் ஒரு சமாதானம் உருவாகுவது ஒட்டுமொத்த மனித உயிர்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. 46,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 105,000க்கும் மேற்பட்ட மக்கள், 368 பேர் ஊனமுற்ற நிலையிலும் கண்ணிழந்து காலிழந்து வாழ்விழந்து அவர்கள் வலியற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ரஃபா பகுதிகள், ஜபாலியா பகுதிகள், கேன்யூனிஸ் பகுதிகளில், வடக்கு தெற்கு பகுதிகளில் உறவற்ற நிலையில் மக்கள் எங்கும் தப்பி போக முடியாத அளவில் இருக்கிறார்கள். ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஜோனாக இருக்கக்கூடிய ப்ரொடெக்ட் ஜோன், அவற்றிலே குண்டு வீசுகிறார்கள். அவர்கள் சாதாரணமாக இந்த கடுமையான பணியிலே, பலஸ்தீனத்தில் ஏற்படுகிற அந்த பனி கொடுமைகள், லெபனானில் ஒட்டிய அந்த பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய பணிகள் அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் பலஸ்தீன மக்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் இங்கே அவர்களுக்கு ஏற்படுகிற அழுத்தம், சுற்றுப்புறல், ஈகோசிஸ்டம் மாறுதல், குழந்தைகள் எல்லாம் இறந்து போன நிலையிலே வலிமையான ஒரு மனதோடு கற்பனை செய்ய முடியாத ஒரு சோக வாழ்க்கை உலக சமூகம் தலை குறித்தாடுகிறது. உலக சமூகம் தலை குனிய வேண்டும். ஆனால் இதற்கு நியாயம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு உகாரம்தான் தோழர்களே, உலகத்திலே நீதி பேசுவதற்கு யாருக்கும் தயாராக இருக்கிறதோ, யூரோப்பிய யூனியனுக்கோ அமெரிக்காவுக்கோ மற்றும் நாகரிகம் அடைந்த இந்த ஜெர்மன் போன்ற நாடுகள், இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த போர் படுகொலைகளில் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்தது யார்? அமெரிக்கா. உலகத்தில் பெரிய ஒரு நாடாகவும் நாகரிகத்தின் தொட்டிலாகவும் டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேசமாகவும் மனித உரிமைகள் சார்ந்து பேசுகிற அமெரிக்கா பம்பர் பாம் குண்டுகளை, அதாவது பங்கர் பிளாஸ்டர்ஸ்களை கொடுத்தது, பாஸ்பரஸை கொடுத்தது, இந்த மோனிசென்ஸ் என்று சொல்லக்கூடிய அபாயகரமான வெடிகுண்டுகளை கொடுத்தார்கள். எல்லாம் கொடுத்தார்கள். மிசைல்கா எல்லா உதவியும் கொடுத்தார்கள். $1 பில்லியன் கொடுத்தார்கள். அவர்களுக்கு அப்பொழுது மனித உரிமை தெரியவில்லையா? இவ்வளவு காலமாக அக்டோபர் 23 இதுவரை படுகொலை நடந்த பின்பும் கூட அந்த படுகொலையுடைய நியாயம், அநியாயங்கள், மக்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணிகள், பெண்கள் கொல்லப்பட்டதும் கூட அவர்கள் ஏன் உடனடியாக போரை நிறுத்தவில்லை? இப்பொழுது ஏன் ஒரு பீஸ் டாக் செய்கிறார்கள்? ஹமாஸை பெரும் போராளிகள், அவர்களை பெரிய தீவிரவாதிகள் என்று சொல்கின்றீர்கள். அதில் ஒற்று மாற்று கருத்து அல்ல. ஆனால் அது சரியானதா இல்லையா என்பதை விட மனித உயிர்களுக்காக தீர்வு என்ன? இங்கிலாந்து கேட்கிறோம், நேட்டோ படைகளிடத்தில் அவ்வளவு வரும். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி எல்லா நாடுகளும் வாயால் தான் பேசுகிறார்களே தவிர கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து யாருமே இதற்கான தீர்வை எடுக்க முற்படவில்லை. இதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? எல்லாரும் பேசுகிறார்கள், தீர்வு எடுக்க முற்படவில்லை. ஹோஸ்டேஜ்களை பாவம் என்று சொல்கிறார். ஹோஸ்டேஜ் பாவம் தான். நான் நேற்றே கற்பனை செய்து பார்த்தோம்.
5 அடி 4 அடியில் எழுந்து கூட இருக்க முடியாத ஒரு இருட்டு அறைக்குள் 1 ஆண்டுகளாக எந்த பாவமும் அறியாத யூத மக்கள் இந்த டனலில் வைத்திருப்பது எவ்வளோ பெரிய பாவம். சிந்தித்து பாருங்கள். அதைவிட கொடூரம் என்றால் கொடூரம். எப்பொழுது ஒரு மனிதன் நியாயத்திலிருந்து தப்புகிறான் என்றால், அவன் எப்பொழுது அநீதியானவனாக மாறுகிறான் என்றால், மனித உயிர்கள் அனைவரையும், இது யூத உயிர், இது லெபனானில் வாழும் மக்கள், ஹிஸ்புல்லாக்கள், இது அரபுகள், இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த மனித உயிர்களுக்கும் அவர்களுக்கான பதவிதைப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தற்போதைய நிகழ்வுகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த காணொளி ஒன்று இன்றோடு நான் போடப் போகிறேன். அது சிரியாவினுடைய நிலையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு நாளை சந்திப்போம். நன்றி.